நீ எவ்வளவு நாளும் குடி உன் ஹைட்டு நாளைக்கு காலைல தான் போதே. எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கிறேன். நீ ஒருத்தன் தான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா கட்சியில் நீயே உள்ட்ட மச்சான் பத்தியா? பார்ட்டிக்கு வந்திருக்கல, போய் என்ஜாய் பண்ணு முதல்ல போ. மச்சான் என்ஜாய்டா. எப்படிடா இருக்கிற? சூப்பரா இருக்கு. மண்டைய பாத்தியா? மண்டை வெளி மைதான மாதிரி ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. எப்படிடா இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம்டா. நீ தான் பீச் வர வந்து பாடி மாதிரி ஆயிடுச்சு. காலேஜ்ல இந்த 6 packs எங்கடா? கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல மச்சி, பொண்டாட்டி கொடுத்துட்டேன். டேய் பேபி நீயா? தெரியலவே தெரியல. அப்புறம் எப்படி மோப்ப சக்தி வச்சு கண்டுபிடிச்சா? மூடி நீ புடுறா. ஏய் சீனியர் எப்படி இருக்க? எப்படி இருக்கீங்க? ஆமா பேபி எங்க? பேபி இங்க இதோ, இருக்கா? வந்துட்டாங்க. ஹாய் பேபி. அடா நல்லா இருக்கியா? நல்லா அப்புறம் இருக்கேன். மேரேஜ் லைஃப்ல அப்படி ஜாலியா போயிட்டு இருக்கா? கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள பொண்டாட்டி ஒரே டார்ச்சர். குழந்தை பெத்துக்காத. குழந்தை பிறக்காம இருக்கு என்ன செய்யணும்? எதுவுமே செய்யக்கூடாது. போ தலைவர், அதான் கல்யாணம் பண்ணிட்டா போய் செய் போ. யாரா போன்ல? டேய் யார்டா இவன் கூங்குங்குங்கறான்? பொண்டாட்டி மச்சி சொன்னதே சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. மச்சி கொஞ்ச நேரம் கொட்ட. பாத்தியா, இவனுக்கு சம்பாரிச்சு கொட்டுறதும் இல்லாம ஊன் வேற கொட்டணுமா? கரும. வைஜின் சொன்ன வைக்க மாட்டான் மச்சி. திரும்ப ஃபோன் வச்சு டார்ச்சர் பண்ணுவா. மச்சான் ஆனா ஏன் ஆள் அப்படி இல்லடா. ரொம்ப யோசிச்சு தான் ஐ லவ் யூ சொன்னேன். உங்க வாயா சொன்னா? அவனை பார்த்தல? உங்கட்றா மச்சி. கட்சியில நீ அவன் நிலைமைக்கு தான் வருவேன். டேய் ஆம்பளைனா கெத்து வேணும்டா. இப்போவும் சொல்றேன், ஃப்ரீ அட்வைஸ், ஓடி போயிடு. மச்சான் இந்த டாபிக் விடுற, வேற ஏதாவது சொல்ல. இவன் ஒருத்தன்டா, ஆனா அவனா நட்டுன்னு போயிடுவான். பேசுறா. அருமையான பார்ட்டி கொடுத்த நாராயணனுக்கு விஷ் யூ ஹாப்பி மேரிட் கிளம்புறடா, டைம் ஆயிடுச்சுடா. என்ன அவசரம்? பையனை ஸ்கூல்ல டிராப் பண்ணடா காலையில. அதெல்லாம் இல்ல மச்சி, லேட்டா போனா பொண்டாட்டி கோச்சிங் மச்சி. இல்லாட்டி தேவையில்லாம சண்டை போடுவான் மச்சி. சண்டை போடு மச்சி. தபா எனக்கு மட்டும் கோவம் வச்சுக்கோ. ஒரு நிமிஷம் மச்சி, பொண்டாட்டி கால் பண்றேன். ஹலோ 15 மினிட்ஸ் சொல்லும். டேய் ஏன்டா எல்லாரும் போலியா வாழ்றீங்க? எல்லாரும் வெளியில கெத்தா பேசுறீங்க, பொண்டாட்டியை பார்த்து பயந்து சாவறீங்க. இது கல்யாணம் பண்ணாமலே இருக்கலாம். கரெக்டா மச்சி. இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துட்டோம். இப்படி பேசுறவனுங்க தாண்டா முதல்ல போய் மாட்டிப்பாங்க. டேய் டைவர்ஸ் கேஸ். நான் ஒரு பொண்ணு கிட்ட லவ் யூ சொன்னேன்னு வெச்சுக்கோ, என் வாயெல்லாம் கோணிக்கும். அது மீறி நான் லவ் யூ சொன்னேன்னு வெச்சுக்கோ, அது ஸ்ரீக்கும் நம்ம பேபிக்கு மட்டும். மச்சி லவ் யூடா, லவ் யூடா. இப்போ என்ன உனக்கு கல்யாணமே ஆகாதா? ஆவுண்டா, வயசாவா ஆகும். என்ன லவ் மேரேஜ் ஆகும் இல்லாட்டி அரேஞ்ச் மேரேஜ் ஆகும். ஆனா கன்ஃபார்மா கல்யாணம் ஆகும். டேய் நாமகார, கல்யாணன்றது பப்ளிக்கா குசு மாதிரி. வெளியே இருக்கிறவனுக்கு எப்படா உள்ள போகும் தோணும், ஆனா உள்ள இருக்கிறவனுக்கு எப்படா வெளியே வருவோம்னு தோணும். இதை உணர்ந்தவன் சத்தியமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். எங்களை மாதிரி மொட்டை பசங்களா தான் இருப்பான். பஞ்சி டைலாக் லவ் யூ டார்லிங். டைவர்ஸ் கேட்டியா? மச்சி லட்சுமி ஸ்பீக்கா. நீங்கலாம் இப்படியே சுத்திட்டு இருப்பீங்களா? உங்களுக்கும் கண்டிப்பா ஒரு நாள் கல்யாணம் ஆகும். அப்ப நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா எங்களை மாதிரி பிரிஞ்சு எப்பவாவது ஒரு வாட்டி தான்டா பாத்துப்பீங்க. டேய் கல்யாணத்தினால ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகுதுன்னா அப்படியேப்பட்ட கல்யாணமே வேணாம். சொல்லு மச்சி. கரெக்ட் மச்சான். டேய் எங்க 3 பேருக்கு கல்யாணம் ஆகாதுடா. நாங்க 3 பேரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்டா. பெட்டாடா. ஏய் பெட்டாடா. டேய் கௌதம், உங்க அம்மா ஓடி போயிட்டாங்கன்னு உனக்கு கல்யாணத்து மேல நம்பிக்கை இல்ல. அதுக்கேண்டா அவனுங்களை இருக்கிற பாவம். கூலிங் போயிடும்டா, குச்சினே பேசலாமே. யோசிச்சு பார்த்தா கரெக்டாக தான்டா இருக்கு. நியூ ஃபிகர்னு சுத்திட்டு இருக்க. நீ கல்யாணம் பண்ணிடுவல்ல? மச்சான் லேடி செருப்பை பார்த்தாலும் அது மேலே கொஞ்ச நாள் ஏறி நின்றுட்டு வரான்டா. அவங்கிட்ட போய் இதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்கிற. ஏத்தி விடுறியா? டே மச்சான், எத்தனை பொண்ணு கூட சுத்தினாலும் யார் கூடயும் லாக் ஆக மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? நீ அப்படி தான்டா சொல்லுவ. மச்சான் நீ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறடா. டேய் உனக்கு அவ்வளோதான் என் மேலே நம்பிக்கையா? ஆமாண்டா, உன் மேலே எனக்கு அவ்வளோதான் நம்பிக்கை இந்த விஷயத்தில். ஐயோ வேதாளம் மறுபடியும் வெங்காயம் அறியுது. நீ குச்சி கீச்சாமா தான். டேய் நம்ம நட்பை விட எனக்கு எதுவுமே பெருசு இல்லடா. சத்தியம் பண்ற மச்சி, சாவர வரைக்கும் நான் கல்யாணமே பண்ண மாட்டேன். இப்படியே தான் இருப்போம். சத்தியம் பண்ணுடா. டேய் அதுக்காக லூஸ் மாதிரி இப்படியேடா அறுத்துப்ப. என்னடா பாக்குற? இனிமே நீ தான் என் கேர்ள் ஃப்ரெண்ட். டேய் இன்னும் என்னடா பாக்குற? அவன் நரபலி கொடுக்கறதுக்குள்ள சத்தியம் பண்ண மச்சான்.
சத்தியம்டா சாகர வரைக்கும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கூடாது. ஆமா மச்சான், இப்படியே மொட்டை பசங்களாவே இருந்துரும்டா. love you மச்சான். Love you மச்சான். போய் கதவை திறங்கடா. ஏய் பேபி போய் யாருன்னு பாடுறா. யாரா? நேற்று நைட்டு குடிச்சிட்டு போலீஸை போட்டு அடிச்சிய அவங்க தான் உனக்கு தேன் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். போய் பாரு. போலீஸா? நான் எப்படா போலீஸ் அடிச்சேன்? தூக்கம் தெளிஞ்சிடுச்சுல, அப்படியே போய் கதவு திறந்துரு மச்சி. ஏய் சிமெண்ட் மூட்டை போய் எங்கடா தூக்கி போற? ஏய் ஓச்சா. ஏய் இவனை அட்ரா அவனை மச்சி, அவனை அட்ரா அப்புறம் பார்த்தாலா போறா அவனை. டேய் உள்ள வந்து போறா. டேய் கூடா மச்சான். டேய் நைட்டி கிச்சுறாங்கடா. பாத்துடா. என்னக்கா சொல்ற? பொண்ணு போடுற நைட்டியா? ஐயோ, இதுக்கே வா. அவனுக்கு முன்னாடி இன்னொருத்தன் லிப்ஸ்டிக், பொம்பளை விக்கு, வாயில கம்மு. ஐயோ என்னடி சொல்ற? நீ ஆபீஸ் தான் போனியா இல்ல மென்டல் ஹாஸ்பிடல்க்கா? நான் இம்மீடியட்டா சனிக்கு ஃபோன் அடிச்சிட்டேன். யாரடி அவங்க? சன்னியோட கிளையண்ட்ஸ்மா, 3 பேரும் பார்ட்னர்ஸா. வேணாடி, சன்னி கிட்ட சொல்லிடு, நாளையில இருந்து போகாத. அம்மா நான் பாத்துக்கிறேம்மா. இந்த மாதிரி ப்ராஜெக்ட் தனியா ஹேண்டில் பண்ணதா அடுத்து பெரிய ஏஜென்சில இருந்து வேலை கூப்பிடுவாங்க. கரெக்ட் தான். இதுக்கப்புறம் இன்னொரு வேலையா? உனக்கு கல்யாணம் பண்ணன்ற அக்கறையே இல்லையா? உனக்கு கல்யாணம் பண்ணாதான் இவளுக்கு பண்ண முடியும். அம்மா போடுற மொக்கைய நானே சொல்லிட்டேன். கரெக்டாமா?